சற்றுமுன் வெளியான தகவல். மகளிர் உரிமை தொகை பட்ஜெட்டில் வெளியாகும் ஸ்பெஷல் அறிவிப்பு. அது குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவின் 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் மக்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது உரிமை தொகை திட்டம்தான். திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு மேலும் அதை விரிவுபடுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் பிப்ரவரி 12 ஆளுநர் உரையுடன் கூடுகிறது. பிப்ரவரி 19 2024-2025 ஆண்டுகளுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட் என்னென்ன புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும், எந்தெந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு மார்ச் முதல் வாரத்தில் மக்களவைத் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகி ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே இந்த முறை முன்கூட்டியே தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் மக்களை ஈர்க்கும் வகையிலான அறிவிப்புகள் அதிகம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்த்தரப்பில் பல அணிகள் உருவாவதால் வாக்குகள் சிதறி தங்களுக்கு சாதகமான முடிவு அமையும் என அக்கட்சியினர் எதிர்பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பெரிதும் நம்பிக்கையிருப்பதும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமக்கு பெரியளவில் கை கொடுக்கும் என்பதை தான். கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளுக்கும் வருபவர்கள் தொடர்ந்து பணியாளர்களுக்கான இணையப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளுக்கும் வருபவர்கள் தொடர்ந்து பணியாளர்களாக இணைக்கப்பட்டு வருகின்றனர். ஆரம்பத்தில் 1 கோடி பயனாளிகளை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது 1,15 லட்சம் பேர் பயனாளிகளாக உள்ளனர். சமீபத்தில் இந்த திட்டத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள பெண்களையும் இணைப்பதாக தமிழக அரசு அறிவித்து ஆணை வெளியிட்டது. இதனால் 105 மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்த 19,487 குடும்பங்களில் உள்ள பெண்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த முறை பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு தேர்தலுக்கு முன்பதாகவே பயனாளர்களை அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்கிறார்கள். புதிய குடும்ப அட்டைதாரர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதற்கு முன் விண்ணப்பிக்க தவறியவர்கள் இதன் மூலம் பயன்படுத்த முடியும். அதே சமயம் உரிமை தொகையினை 1000 ரூபாயிலிருந்து மேலும் அதிகரிக்க தமிழக அரசு தற்போது எண்ணம் இல்லை. தற்போதுள்ள நிதி நெருக்கடியில் அது சாத்தியமில்லாத ஒன்று. ஒருவேளை அப்படியான வாக்குறுதியை 2026 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் எதிர்பார்க்கலாம். தற்போதுள்ள கணக்கின்படி பார்த்தாலும் 1,15 லட்சம் பெண்கள் மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தினரும் திமுக பக்கம் ஆதரவாக வருவார்கள் என்பதுதான் திமுக போடும் கணக்கு. மேலும் இதை அதிகரிப்பதன் மூலம் அனைத்து தொகுதிகளிலும் ஆதிக்கம் செலுத்த முடியும் என கணக்கு போடுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.